அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகன், மகள் அல்லது பேரன் பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் பயிற்றுவிக்கப்படுவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே வெளியிட்டிருந்த ஒரு பதிவில் மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கின்றது என்று குற்றம் சாட்டியிருந்தார். அந்த பதிவை மேற்கோள் காட்டி தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் உட்பட தமிழக அமைச்சர்களுடைய மகன், மகள் அல்லது பேரன் பேத்திகள் படிக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் 3 மொழிகளை பயிற்றுவிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டு குழந்தைகள் பயிலக்கூடிய அரசு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் மூன்றாவதாக ஒரு இந்திய மொழி என 3 மொழிகளை கற்பிக்க கூடாதா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் பெரும்பாலும் சிபிஎஸ்இ மும்மொழி பாடத்திட்டமே இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அரசு பள்ளி மாணவியரை மட்டும் ஏன் ஓரவஞ்சனை செய்கின்றார்கள் என்று கேட்டிருக்கின்றார். பணம் இருந்தால் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்று கூறுகின்றாரா முதலமைச்சர் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை தற்போது 2025ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகம் வேகமாக வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் உங்கள் 1960களின் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் என்று அண்ணாமலை முதலமைச்சருடைய பதிவை மேற்கோள் காட்டி இந்த முக்கியமான பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். திமுகவினர் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் எல்லாம் சிபிஎஸ்இ அடிப்படையிலான மும்மொழி பாடத்திட்டம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவினருடைய மகன், மகள், பேரப்பிள்ளைகள் இந்தி படிக்கும் உள்ளிட்ட அந்த மும்மொழி கொள்கையில் பயிலக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மட்டும் 3 மொழி கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் செய்வது ஏன் என்று அண்ணாமலை இந்த பதிவின் மூலம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், உங்கள் தகவல்களுக்கு.